ஹிலீஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் 6ஆம் வகுப்பு பாகம் 6 இயல் 4 5 6. கேள்வி 1. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1 ஏ. நன்றியறிதல். பி. பொறையுடைமை. சி. ஒப்புரவு. டி. அறிவுடைமை. பட்டியல் 2 1. எல்லோரையும் சமமாக பேணுதல். 2. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். 3. அறிவுடையவராய் இருத்தல். 4. பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல். சரியான பதில் ஆப்ஷன் பி 2 4 1 3. நன்றியறிதல், பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பொறையுடைமை, பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல், ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடைமை, அறிவுடையவராய் இருத்தல். கேள்வி 2. தாலாட்டு என்பது எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று? ஆப்ஷன்ஸ் ஏ. வாய்மொழி. பி. கலம்பகம். சி. உலா. டி. பள்ளு. சரியான பதில் ஏ. வாய்மொழி. கேள்வி 3. முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ஸ் ஏ. பொந்துத்தேன். பி. கொம்புத்தேன். சி. வண்டுத்தேன். டி. கொசுத்தேன். சரியான பதில் சி. வண்டுத்தேன். கேள்வி 4. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1 ஏ. voyage. பி. entrepreneur. சி. adulteration. டி. merchant. பட்டியல் 2 1. கலப்படம். 2. கடற்பயணம். 3. வணிகர். 4. தொழில் முனைவோர். சரியான பதில் சி. 2 4 1 3. voyage கடற்பயணம், entrepreneur தொழில் முனைவோர், adulteration கலப்படம், merchant வணிகர். கேள்வி 5. தால் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ. இசை. பி. கால். சி. நாக்கு. டி. மூக்கு. சரியான பதில் சி. நாக்கு. கேள்வி 6. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மயங்கொலிகள். பட்டியல் 1 ஏ. நகரம். பி. நகரம். சி. நகரம். டி. ரகரம். பட்டியல் 2 1. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதல். 2. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுதல். 3. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். 4. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுதல். சரியான பதில் ஆப்ஷன் டி 3 4 2 1. நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுதல். நகரம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுதல். ரகரம் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதல். கேள்வி 7. தமிழர் பெருவிழா தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1. தை மாதத்தின் 2ஆம் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. 2. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. 3. இத்திருநாள் தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருவிழா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஏ. கூற்று 1 3 மட்டும் சரி. பி. கூற்று 1 2 மட்டும் சரி. சி. கூற்று 2 3 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் சி. கூற்று 2 3 மட்டும் சரி. கேள்வி 8. அறுவடை திருநாள் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகரசங்கராந்தி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. 2. குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. 3. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஏ. கூற்று 1 3 மட்டும் சரி. பி. கூற்று 1 2 மட்டும் சரி. சி. கூற்று 2
3 மட்டும் சரி. டி அனைத்தும் சரி. சரியான பதில் டி அனைத்தும் சரி. கேள்வி 9. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1 ஏ நந்தவனம், பி பன், சி பார், டி இழைத்து. பட்டியல் 2 1 இசை, 2 பதித்து, 3 பூஞ்சோலை, 4 உலகம். சரியான பதில் ஆப்ஷன் சி 3 1 4 2 நந்தவனம், பூஞ்சோலை, பன், இசை, பார், உலகம், இழைத்து, பதித்து. கேள்வி 10. கீழ்க்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1 தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. 2 தை 2ஆம் நாளில் திருவள்ளுவராண்டு தொடங்குகிறது. 3 மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று 1 3 மட்டும் சரி. பி கூற்று 1 2 மட்டும் சரி. சி கூற்று 3 மட்டும் சரி. டி அனைத்தும் சரி. சரியான பதில் சி கூற்று 3 மட்டும் சரி. கேள்வி 11. நிலையான செல்வம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன்ஸ் ஏ தங்கம், பி ஏக்கம், சி பணம், டி ஊக்கம். சரியான பதில் டி ஊக்கம். கேள்வி 12. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ துரை மாணிக்கம், பி துரைராசு, சி திரு.வி.க., டி சுரதா. சரியான பதில் பி துரைராசு. கேள்வி 13. அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஏ பூங்கொடி, பி வீரகாவியம், சி காவியப்பாவை, டி புதியதொரு விதி செய்வோம். சரியான பதில் டி புதியதொரு விதி செய்வோம். கேள்வி 14. முடியரசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ஸ் ஏ பூங்கொடி, பி வீரகாவியம், சி காவியப்பாவை, டி தமிழ்க்கும்மி. சரியான பதில் டி தமிழ்க்கும்மி. கேள்வி 15. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை இயற்றியவர்? ஆப்ஷன்ஸ் ஏ சு. சக்திவேல், பி பாரதியார், சி முடியரசன், டி மு. மேத்தா. சரியான பதில் ஏ சு. சக்திவேல். கேள்வி 16. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1 ஏ மல்லெடுத்த, பி சமர், சி நல்கும், டி கழனி. பட்டியல் 2 1 போர், 2 வயல், 3 வலிமை பெற்ற, 4 தரும். சரியான பதில் ஏ 3 1 4 2. மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், கழனி, வயல். கேள்வி 17. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1 ஏ விடிவெள்ளி, பி மணல், சி புயல், டி பனிமூட்டம். பட்டியல் 2 1 பஞ்சுமெத்தை, 2 ஊஞ்சல், 3 போர்வை, 4 விளக்கு. சரியான பதில் ஆப்ஷன் பி 4 1 2 3. விடிவெள்ளி, விளக்கு, மணல், பஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், பனிமூட்டம், போர்வை. கேள்வி 18. கொள்வதும் மிகை கொளாது, கொடுப்பதும் குறைபடாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஏ பட்டினப்பாலை, பி
நற்றிணை, சி. அகநானூறு, டி. திருக்குறள். சரியான பதில் ஏ. பட்டினப்பாலை. கேள்வி 19. தன் நாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளைச் சாற்றி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. குறுந்தொகை, பி. நற்றிணை, சி. அகநானூறு, டி. திருக்குறள். சரியான பதில் பி. நற்றிணை. கேள்வி 20. அரேபியாவில் இருந்து தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? ஆப்ஷன்ஸ். ஏ. யானை, பி. குதிரை, சி. மயில், டி. சர்க்கரை. சரியான பதில் பி. குதிரை. கேள்வி 21. பாலோடு வந்து கூரோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. புறநானூறு, பி. அகநானூறு, சி. குறுந்தொகை, டி. நற்றிணை. சரியான பதில் சி. குறுந்தொகை. கேள்வி 22. வணிகரே நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. பதிற்றுப்பத்து, பி. பட்டினப்பாலை, சி. முல்லைப்பாட்டு, டி. குறிஞ்சிப்பாட்டு. சரியான பதில் பி. பட்டினப்பாலை. கேள்வி 23. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ. செக், பி. டெபிட் கார்டு, சி. கிரெடிட் கார்டு, டி. டிமாண்ட் டிராஃப்ட். பட்டியல் 2. 1. பற்று அட்டை, 2. கடன் அட்டை, 3. வரைவோலை, 4. காசோலை. சரியான பதில் டி. 4. 1. 2. 3. செக், காசோலை, டெபிட் கார்டு, பற்று அட்டை, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. கேள்வி 24. வினா எழுத்துகள் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றில் சரியானது எது? 1. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் எ மற்றும் யா. எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. 2. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துகள் அ மற்றும் ஓ. எடுத்துக்காட்டு பேசலாமா, தெரியுமோ. 3. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துகள் ஏ. எடுத்துக்காட்டு ஏன், நீதானே. ஆப்ஷன்ஸ். ஏ. கூற்று 1, 2 மட்டும் சரி, பி. கூற்று 1, 3 மட்டும் சரி, சி. கூற்று 2, 3 மட்டும் சரி, டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 25. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்பது யாருடைய கூற்று ஆகும்? ஆப்ஷன்ஸ். ஏ. கண்ணகனார், பி. அறிவுமதி, சி. ஔவையார், டி. அகிலர். சரியான பதில் சி. ஔவையார். கேள்வி 26. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. குறுந்தொகை, பி. நற்றிணை, சி. அகநானூறு, டி. பட்டினப்பாலை. சரியான பதில் சி. அகநானூறு. கேள்வி 27. வெள்ளிப்பனிமலையின் மீது உலவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. முடியரசன், டி. நாமக்கல் கவிஞர். சரியான பதில் ஏ. பாரதியார். நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் பார்ட் 7.